வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் மட்டும்தான். இதில் எதுவுமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. ஸோ நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாதுங்க. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் அட்வைசர். சரி, இப்போ வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள், அப்புறம் நம்ம எதிர்பார்ப்பு என்னென்ன அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துருவோம். இதில் இன்றைக்கி வந்து நிஃப்டி பார்த்தீங்கன்னா 103 புள்ளிகள் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. நீங்கள் 15 மினிட்ஸ் சார்ட்டாக கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நிஃப்டியோடைய பிவட் பாயிண்ட்டோடைய அந்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். 3 நாட்களாக 1, 2, 3 நாட்களாக வந்து நிஃப்டி பெரிய வாலட்டைல் கொடுக்காம ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே தான் இருக்குது. இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்தது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து எதிர்பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை பிரேக் பண்ணணும். இதில் 26,300 புள்ளிகளை வந்து தாண்டி இன்னும் நிஃப்டி போகல. ஸோ இந்த தடவை வந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு தடவை 26,300 டச் பண்ணிவிட்டு கீழே இறங்குச்சு. செகண்ட் டைம் வந்து ட்ரை பண்ணாங்க, முடியல. இப்போ தேர்ட் டைம் ட்ரை பண்ணாங்க, முடியல. இப்போ திருப்பியும் இந்த வாரம் வந்து ட்ரை பண்ணுது. ஓகே, ஃபோர்த்து டைம். ஒரு தடவையும் பார்த்திங்கன்னா அது டவுனில் போகக்கூடிய அந்த பியரிஷ்னஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வராங்க. இங்கே இவ்வளோ பியரிஷ் இருந்தது, இங்கே இவ்வளோ பியரிஷ் இருந்தது, இங்கே இவ்வளோ தான் பியரிஷ் இருக்குது. தெரியுதுங்களா? அந்த அந்த ரேஷியோ உங்களுக்கு க்ளீனாக புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பையர்ஸ் டிமாண்ட் உள்ளே வரும்பொழுது சப்ளை கம்மியாக தான், சப்ளை வந்து ஜெயிக்க முடியல. ஓகேவா? பியரிஷ் வந்து ஜெயிக்க முடியல. புல்ஸ் தான் வின் பண்ணாங்க. திருப்பி இந்த இடத்துல பியரிஷ் உள்ளே வந்தாங்க. இந்த ஹையை தொடும்பொழுது இறக்கி விடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, முடியல. திருப்பி இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணுறாங்க, முடியல. இப்போ அடுத்த தடவை புல்ஸ் உடச்சி மேலே தான் போவாங்க அப்படின்ற மாதிரி தான் நிஃப்டியில் வந்து டெக்னிக்கல்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுது. அந்த புல்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு போனீங்கனாலே போதும். ஓகேவா? புல்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஜெயிக்கிறாங்க, பியர்ஸும் புல்ஸும் எப்படி ஜெயிக்கிறாங்கன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துலையும் வந்து புல்ஸ் அதே ஸ்டாண்டில் தான் நிற்கிறாங்க. ஆனால் பியர்ஸ் நிற்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, பியர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே தான் போகிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன நடக்கும்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் நடந்து புல்ஸ் வின் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது ஒரு பெரிய மொமெண்டம் வந்து நடக்கும். 26,300 இந்த தடவை பிரேக் பண்ணிவிடுவாங்க அப்படின்றது தான் வந்து எதிர்பார்ப்பு. அடுத்தது கோல்டு, சில்வரை பொறுத்தளவில் இன்றைக்கும் வந்து சில்வர் பீஸ் நல்லாவே டவுன் ஆகிருக்கு. சொல்லப்போனால் ப்ரீவியஸ் டே ட்ரேடிங் டே இன்றைக்கி 2 நாளையும் சேர்த்திங்கனாலே நமக்கு வந்து மிஸ் பண்ணவங்களுக்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தெரியுது. சில்வர் பீஸ் அண்ட் கோல்டு பீஸ் நல்லா ஏறி இருந்தது. ஆக்சுவலாக ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 5% வரைக்கும், 4.8% வரைக்கும் சில்வர் பீஸ் ஏற்றம் கொடுத்துருந்தது. கடந்த 2 நாளாக இறங்கிட்டே வரனால இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு டைம் 58,962 முதல் தடவையாக புதிய உச்சத்தை வந்து தொட்டுக்கிட்டே தான் வருது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை புதிய உச்சத்தை தொட்டாச்சு. அது இல்லாமல் செக்டார் டேட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து பிஎஸ்யூ பேங்க் 1%க்கு மேலே வந்து ஏற்றம் கொடுத்துருக்காங்க. இந்தியா டிஜிட்டல் கிட்டத்தட்ட 1%, ஆட்டோ செக்டாரும் ஏற்றம் கொடுத்துருக்கு. நிஃப்டி கன்சியூமர் டியூரபிளும் வந்து ஏற்றம் கொடுத்தாங்க. ப்ரைவேட் பேங்க் எல்லாமே வந்து ஏற்றம். டவுன் அப்படின்னு சொல்லி எந்த செக்டாருமே இன்றைக்கி சொல்ல முடியாது. மெட்டல் செக்டார் மட்டும் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்தது, இறங்கவும் இல்லை. மற்றபடி டிஃபென்ஸும் அதே மாதிரி தான், இறங்கவும் இல்லை. ஆனால் டிஃபென்ஸுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரனால ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா ஏறுமோன்னு. ஏன்னா டிஃபென்ஸை பொறுத்தவரை இந்த மாதம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் நேரோ ரேஞ்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா இதே மாதிரி இந்த செக்டார் என்ன பேட்டர்னில் இருக்கோ இதே பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வேகமாக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் இருக்கணும், ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னில். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பங்குகள் வந்து நம்ம கவனம் செலுத்தலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த செக்டாருடைய பேட்டர்ன்ஸும் அந்த ஸ்டாக்ஸுடைய பேட்டர்னும் சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து அந்த செக்டார் பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது அந்த ஸ்டாக் வந்து மொமெண்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் இது. சரிங்களா? அடுத்தது ஸ்டாக்ஸ் இன்றைக்கி டாப் கெய்னர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாராயணா ஹிருதயாலயா 14% ஏற்றம் கொடுத்துருக்கு. அப்புறம் வந்து அலுவலாயா கான்ட்ராக்ட் வந்து ஒரு 11% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. பெக்டர் ஃபுட் வந்து 8%, ஐடியா ஃபோர்ஜ் டிஃபென்ஸில் வந்து 8% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. ஈக்விட்டாஸ், எம்ஆர்பிஎல், கார் ட்ரேடர், டிசிபி பேங்க் இதெல்லாம் வந்து நல்லாவே இன்றைக்கி வந்து ஏற்றம் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஹட்கோவில் இன்றைக்கி ஆர்டர் பார்த்துருந்தோம் இல்லையா? ஹட்கோ பார்த்திங்கன்னா 5% வரைக்கும் இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருக்கு. ஓகே, அதே மாதிரி சென்னை பெட்ரோ அதெல்லாம் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. பெரும்பாலான பங்குகள் வந்து இன்றைக்கி ட்ரேடிங்க்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தது. அதே மாதிரி நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிருக்கிறதுக்கான சான்ஸையும் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் காமிச்சிருந்தாங்க. இது இல்லாமல் நமக்கு வந்து வந்திருக்கக்கூடிய நியூஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னென்ன டேட்டா வந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். 37,400 நிஃப்டி தொடுவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சிஎல்எஸ்ஏ வந்து சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி போன தடவை 29,000 தொடுன்னு சொல்லியிருந்தாங்களா, இப்போ 37,400ன்னு சொல்லியிருக்காங்க. நிஃப்டியில் வந்து 59% இன்னும் ஸ்டில் அப்சைடு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து
2 ரீசன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணு அந்த யுஎஸ் ட்ரேட் வார் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு பெனிஃபிட்டா அமைஞ்சுக்கிட்டே வருது. அது வந்து டெம்பரவரியா ஒரு மொமெண்டம ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். இப்ப அந்த அந்த பிரேக் அவுட்லாம் பார்க்குறோம்ல, அந்த பிரேக் அவுட்ட கொண்டு வந்து குடுத்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் ரீட்டெயில் வந்து ரன் பண்ணி மேல கொண்டு போயிடுவாங்க. ஸோ அந்த பிரேக் அவுட்டுக்கு வந்து இந்த யுஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த நேத்திக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற நியூஸ்ல கிட்டத்தட்ட 200 ப்ராடக்ட்ஸுக்கான டாக்ஸ வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க யுஎஸ்ல ட்ரம்ப். என்னன்னா, அங்க வந்து அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதனால நெறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடா இல்ல யுஎஸ் கவர்மெண்ட்ட அந்த மக்கள். அப்போ இத கவனிச்சவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம இந்தியாவிலேருந்து போகக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து எக்ஸ்போர்ட் எல்லாமே டாக்ஸ் ஏத்தி வச்சிருந்தாங்கல்ல, இப்ப எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நம்மளோட ஃபுட் ப்ராடக்ட் எல்லாமே அங்க திருப்பியும் நல்லா மூவ் ஆக போகுது. அது நம்மளுடைய அ ஃபுட் ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கே வந்து நல்லது. ஈவன் நம்மளுடைய விவசாயிகளுக்கும் அது நல்லது. ஓகே. இதனால அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபுல்லாவே நல்லது. அக்ரிகல்ச்சர் அப்புறம் வந்து ஃபெர்டிலைசர்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் வந்து அது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் கம்பெனிகள், விவசாயிங்க, எல்லாருக்குமே வந்து இது ஃபார்மர்ஸ் எல்லாருக்குமே வந்து இது ஒரு பெனிஃபிட்டா வந்து அமையப்போகுது. இது ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு மொமெண்டம் குடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நேத்திக்கு அதான் டேட்டா. இன்னைக்கே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அதனால ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொண்டு வந்து குடுத்துச்சு. ஆனா, அத அவர் வந்து சைலன்ட்டா பண்ணிட்டாரு ட்ரம்ப். ஏன்னா, அத வெளிப்படையா நாங்க குறைக்கிறோம். எங்களுக்கு வந்து விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு. அதனால வந்து இந்தியாவிலேருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு வந்து நான் வரிகளை குறைக்கிறோம்னு சொன்னா, அவர் தோத்து போன மாரி ஆயிடும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, எந்த அனௌன்ஸ்மென்ட்டுமே இல்லாம சைலன்ட்டா அத பண்ணிட்டாங்க. இது வந்து நமக்கு ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ஃபுட் ப்ராடக்ட் நம்மகிட்ட தான் போணும். கடைசியில பாருங்க எப்படி இருந்தாலும் ஃபுட் ப்ராடக்ட்ல தான் நம்ம ஜெயிக்கிறோம். அதனால நம்ம விவசாயத்த மட்டும் விட்டுறக்கூடாதுங்கிறது வந்து இது இப்ப நடக்கிற ட்ரேட் வார்ல நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய லெசன். ஓகே. நெறைய கார்ப்பரேட் கம்பெனிகள் இத வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. ஓகே. எப்படி கிரீன் எனர்ஜிக்குள்ள எல்லாரும் போனாங்களோ, அதே மாரி அடுத்தது எல்லா கார்ப்பரேட் கம்பெனியும் அக்ரிகல்ச்சர்க்குள்ள வருவாங்க. இதுல எந்த மாற்றமுமே இல்ல. அதனால இப்போ அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய சிறு, குறு விவசாயிகள், நீங்க வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பண்ண முடியலன்னா கூட பரவால்ல. அத விட்றாம அத அப்படியே வச்சுக்கிறது நல்லது. அந்த லேண்ட வந்து அப்படியே வச்சுக்கிறது நல்லது. என்னைக்கு வேணாலும் சிச்சுவேஷன் மாறும். ஓகேவா? ஃபியூச்சர்ல வந்து எப்படி வேணாலும் மாறும். அதனால ஃபார்மர்ஸ்க்கான ஒரு அ மொமெண்டம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அது ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் அதுதான் ஸ்டாண்டர்டா நிக்கும். ஓகே. நமக்கு எல்லாமே கிடைச்சிரும். ஃபுட்டுக்கு கடைசியா எல்லாரும் வந்து தான் ஆவணும். ஓகேவா? ஸோ அதில வந்து இந்த வெற்றி வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது இவங்க வந்து இந்த சிஎல்எஸ்ஏ 37,400ன்னு குடுத்துருக்கிறது வந்து, ஆ அவங்க ஒரு சைக்கிள பேஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. பாலன்கோ அப்படின்றவரோட அனாலிசிஸ். நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பாலன்கோ அனாலிசிஸ்ன்னு போடுங்க. அவருடைய வீடியோஸ் எல்லாமே வரும். அத வந்து நீங்க பார்க்கலாம். ஓகேவா? அத பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருக்கு பாருங்க. அக்கார்டிங் டூ பாலன்கோன்னு இருக்குல்ல. நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். பாலன்கோ அனாலிசிஸ் அப்படின்னு போடுங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அவருடைய அனாலிசிஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். அவர் வந்து என்னென்ன போட்டிருக்காரு பாருங்க. 2000லேருந்து 2008 வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேவ் வந்தது. 2008லேருந்து 2020 செகண்ட் வந்தது. 3 சைக்கிள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா, ரொம்ப பெருசா 59% வரைக்கும் போகும். ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு வந்து போகும் அப்படின்றது இவர் சொல்லியிருக்காரு. இப்போ அனலிஸ்ட்ட வந்து போன தடவ ஏஐ பபிள் அப்போ நான் ஒரு ஒரு மெத்தட் காமிச்சிருந்தேன். பென்னர்ஸ் ரிப்போர்ட் காமிச்சிருந்தேன். எல்லாரும் போய் பார்த்தீங்களா? பென்னர்ஸ் ரிப்போர்ட்ட போய் பார்த்தீங்களா? யாருமே வந்து நான் அமெரிக்க பங்குச் சந்தையிலேயே அந்த ரிப்போர்ட்ட காமிச்சாங்களே தவிர, அது பென்னர்ஸோட ரிப்போர்ட்ன்னு யாருமே எந்த யூடியூபரும் சொல்லல. எந்த சோசியல் மீடியாலயும் சொல்லல. ஏன்னா, அந்த சோர்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் வந்து அ இன்ஃபர்மேஷன் குடுக்குறவங்களுக்கு பலம். அந்த சோர்ஸ காமிச்சுட்டேன்னா நீங்களே போய் பார்த்துருவீங்கள்ல. ஸோ, அதெல்லாம் நான் பொருட்படுத்தாம உங்களுக்கு பென்னர்ஸ் ரிப்போர்ட்டு அத வெப்சைட்ல போய் பாருங்கன்னு சொல்லி ஓப்பனா குடுத்துருக்கேன். ஆனா, எத்தன பேர் போய் பார்த்தீங்கன்றத எனக்கு கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பென்னர்ஸ் ரிப்போர்ட்னா என்ன? அது எப்படி எந்த வருஷம் ப்ரெடிக்ட் பண்ணாங்க? அது எப்படி வேலை செய்யுதுன்றதெல்லாம் வந்து நீங்களே போய் பார்த்துருக்கலாம். அத வந்து சீக்ரெட்டா எல்லாரும் அத படிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஒரு ஹெட்லைன்ஸ் மட்டும் தான் காமிக்கிறாங்க. ஆனா, அந்த சார்ட் எங்கேருந்து எடுத்தாங்கன்றது யாருக்குமே தெரியாது. அத வரைக்கும் நான் சோர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து உங்கள்ட்ட குடுத்துட்டேன். ஏன்னா, நானும் உங்கள மாரி ஒருத்தன் தான் அதனால. ஓகேவா? அதே மாரி தான் அந்த பாலன்கோ அனாலிசிஸும். இவங்க வெறுமனே ஹெட்லைன்ஸ்ல குடுத்துருப்பாங்க. யார் சொன்னாங்க? எது சொன்னாங்கன்னுலாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ, அந்த பாலன்கோ சைக்கிள் அனாலிசிஸ் வந்து என்ன பண்றாங்க? மார்க்கெட் சைக்கிள எப்படி ப்ரெடிக்ட் பண்றாங்கன்றத நீங்க போய் பாருங்க. ஸோ, பென்னர்ஸ் ரிப்போர்ட் ஒண்ணு சொல்லுது. பாலன்கோ ரிப்போர்ட் ஒண்ணு சொல்லுது. இப்பயே புரிஞ்சிருச்சா அவங்க எப்படியெல்லாம் மார்க்கெட்ட மூவ் பண்றாங்கன்னு? மார்க்கெட் சைக்கிள்னு ஒரு விஷயத்த கையில எடுத்துக்கிட்டாங்க. அந்த மார்க்கெட் சைக்கிள்ல பென்னர்ஸ் ரிப்போர்ட்ட எடுத்துக்கிட்டாங்க. இப்ப அடுத்தது மார்க்கெட் சைக்கிள் பத்தி அனாலிசிஸ் பண்ற இன்னொருத்தர் பாலன்கோ அனாலிசிஸையும் எடுத்துட்டாங்க. எப்பயுமே மார்க்கெட்ட பார்த்தீங்கன்னா, சரி விகிதமா கொண்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. பேலன்ஸ்டா. ஒருத்தர் ஏறுன்னுவாங்க, ஒருத்தர் இறங்குன்னுவாங்க. ஆக மொத்தம் நீங்க முடிவெடுத்துறக்கூடாது. ஏறுமா, இறங்குமான்னு நீங்க ஒரு முடிவுக்கே வந்துறக்கூடாது. நீங்க குழப்ப நிலையிலே தான் இருக்கணும். ஓகேவா? அது வந்து மார்க்கெட்ல எதிர்பார்க்குறாங்க. ஏற்ற இறக்கத்துக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுகிட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன்.
ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பென்னர்ஸ் ரிப்போர்ட்னு ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வந்தாங்க. அடுத்தது பேலன்கோ அனாலிசிஸை, சைக்கிள் அனாலிசிஸை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அது நெகட்டிவ்ல காமிக்குது, இது பாசிட்டிவ்ல காமிக்குது. இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க? ஒன்றும் முடிவு எடுக்க முடியாது. நம்ம குழப்பத்திலே இருக்க வேண்டியது தான். ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து முடிவு எடுக்க முடியும். கொஞ்சம் ப்ராட் மைண்டோட திங்க் பண்ணணும். கொஞ்சம் உங்கள் ஃபோக்கஸை வந்து கழுகு பார்வையாக வந்து மாற்றுங்க. உள்ளுக்குள்ளே ஒரு பங்கு, ஒரு பார்வை அப்படிலாம் பார்க்காம, அப்படியே கொஞ்சம் மேலே போய் ஜியோ பொலிட்டிக்ஸ், அப்புறம் பவர் எனர்ஜியில் வந்து என்ன நடக்குது, சூப்பராக வந்து ஜீரோதால அதை போஸ்ட் போட்டுக்கிட்டே வராங்க. டெய்லி ப்ரீஃப்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து போட்டுக்கிட்டே வராங்க. அது எல்லாருக்கும் வருமா, இல்லை பார்ட்னர்ஸ்க்கு மட்டும் வருதான்னு தெரில. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு கழுகு பார்வைன்னு சொல்லலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள். மார்க்கெட்டை பற்றி ரொம்ப நல்லா புரியும் உங்களுக்கு. அதை வந்து பாருங்கள் எல்லோரும். ஓகே, இல்லைனா நானும் வந்து அதை வீடியோவில் போடுறேன், உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, அதை வந்து போய் பாருங்கள். அடுத்தது வீடியோ டைம் ஆகிட்டே இருக்கா. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த 37,500 போகுது அப்படின்னா அது வந்து என்ன வேவில் வருதுன்றதை நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். அந்த மாதிரி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பெல்லாம் இருக்குங்க. நம்ம இந்திய பங்குச்சந்தைக்கு வந்து இன்னும் 37,500லாம் பெரிய விஷயம் இல்லை. நல்லா கண்டிப்பாக வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத போடுங்க. ஃபிபனாக்கி ரேஷியோவில் இது வந்து எந்த அளவில் கொண்டு வந்து காமிக்குது அப்படின்றதையும் வந்து காமிங்க. நான் ஃபிபனாக்கி ரேஷியோலாம் போட்டு பார்த்தப்போ கிட்டத்தட்ட அப்படி தான் வந்துச்சு. 37,000 தான், 36,000லாம் வந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, அவ்வளோலாம் போகுமா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இருக்கிற கண்டிஷனை பார்த்தா ஒவ்வொரு கம்பெனிகளும் எடுக்கிற இன்றைக்கி கூட ஆர்டர் எடுத்த கம்பெனிகள் லிஸ்ட் இப்போ நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள். டெய்லியும் ஆர்டர் எடுத்துக்கிட்டே வராங்க. ஃபண்டு ஃப்ளோ உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு கம்பெனி க்ரோ ஆகிக்கிட்டே இருக்காங்க. கம்பெனி க்ரோத் ஒரு பக்கம், ஐபிஓ ஒரு பக்கம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, முதலாளிகளுடைய கூட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதை வந்து நம்ம பார்க்க முடியுது. அதோட சேர்ந்து நம்மளும் அப்படியே பணக்காரங்களாயிடணும். ஓகேவா, ஒரு 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 என்ன சொல்கிறது, அந்த சர்வைவலுக்கு கீழே இருக்கிற அந்த ஃபேமிலி வந்து இல்லாமல் இருக்கணும். இப்போ அந்த டேக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லாமல் இருக்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட். அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் மிடில் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த லக்ஸுரி ப்ராடக்ட்டில் கார் வாங்குறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜிஎஸ்டியை குறைச்சாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளும் நம்மளுடைய கேட்டகரி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய தாட்டு. ஸோ 37,500 போகுமான்றதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபிபனாக்கி ரேஷியோவில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக ஒன்றா பார்ப்போம். ஃபிபனாக்கி ரேஷியோ எப்படி இருக்குது, எல்ஆர்டி வேவில் எப்படி வருது, எந்த வேவ் எத்தனை ரேஷியோவில் வரணும், அது எல்லாத்தையும் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம். ஆனால் அது எல்லாமே அனாலிசிஸ், எஜுகேஷன் பர்பஸ் தான். எதுவுமே இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா, அதையும் வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அந்த ரிஸ்க் ஃபேக்டர் எடுத்துக்கிட்டே தான் ட்ராவல் பண்ணணும். ஆனால் ரிஸ்க் ஃபேக்டர்னு வந்து நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம். ஆனால் பணக்காரங்க எல்லாருமே வந்து இந்த ரிஸ்க் துணிச்சலாக எடுக்கிறவங்களா இருக்காங்க. நம்ம வந்து அந்த அந்த ஒரு அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள், சர்வைவல். நம்ம சாப்பாட்டுக்கும் நம்மளுடைய டே டு டே லைஃப் சர்வைவல் இருக்குது பாருங்கள். அதை தாண்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக பங்குச்சந்தைக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிடலாம். ஓகே, எக்ஸ்ட்ரா ஃபண்ட் எல்லாத்தையும் பங்குச்சந்தைக்குள்ளே கொண்டு போகலாம். அதன் மூலிமா நம்ம வந்து பணக்காரங்களாக ஆக முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆப்ஷன் இருக்குது. அதை எல்லாத்தையுமே வந்து எப்படி பணக்காரங்களாக ஆயிருக்காங்க, 50 கோடி வச்சுருக்கிறவங்க எப்படி 1000 கோடிக்கு கொண்டு போனாங்க இந்த 5 வருஷத்தில், எல்லா டேட்டாவும் என்கிட்ட இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுவேன். எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா காட்டுறேன், பொறுமையாக பாருங்கள். ஓகேவா, டெலிகிராமில் இப்போ ஆர்டர் எடுத்த கம்பெனிகளுடைய டேட்டா போட்டிருக்கேன். அதெல்லாம் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் டெலிகிராம்லேயும் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் விருப்பம் இருக்கிறவங்க. ஓகேவா, உங்கள் நண்பர்களுக்கும் வந்து என்னுடைய லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதுவும் வந்து பண்ணலாம். நம்ம டெலிகிராம் லிங்க்கை ஷேர் பண்ணலாம், யூடியூப் லிங்க்கை ஷேர் பண்ணலாம், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து அந்த நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சரிங்களா, ஏதோ எனக்கு முடிஞ்சது அவ்வளோதான். சரி, ஓகே. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இன்னும் ஆர்டர்ஸ் எடுத்த கம்பெனிகள், ஐபிஓ டேட்டா, அப்புறம் வந்து ரிசல்ட் டேட்டா, இது எல்லாத்தையும் பார்க்கணும். இந்த ஒரு வீடியோவில் நான் போட்டுகிட்டே இருந்தால் டைம் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் போர் ஆகிடுவீங்க. இதை முடிச்சிடுங்க. அடுத்து இன்றைக்கி நைட் வந்து நான் அந்த டேட்டா எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி இதனுடைய கண்டினியூஷன் இன்றைக்கி நைட் வந்து நான் போட்டுறேன். அதில் வந்து தொடர்ந்து எல்லோரும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.